கரண்ட்ல பார்த்தீங்கன்னா சமந்தா சொல்லியிருக்கிறாங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு கமிட்டியை வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு. நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்க அதே துறையில் இருக்கக்கூடியவங்களை கமிட்டி அமைச்சிங்கன்னா எந்த புகாராவது வந்து அதுக்கு தீர்வு கிடைக்குமா? ஒரு அடிப்படையான ஒரு புரிதலே இல்லையா? இந்த சினிமாவுக்கு முன்னாடி நாடகம் இருந்துச்சு பாருங்க, அப்பயே உண்டு. அப்போ வந்து நாடகத்தில் பெண்களே கிடையாது, பெண் வேடத்தையும் வந்து ஆண்கள் தான் போடுவாங்க, அவங்களுக்கு ஸ்திரீ பாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பெண் வேடமிடக்கூடிய ஆண்களுக்கு மற்ற ஆண்களால் பிரச்சனைகள் இருந்தது உண்டு. பட் ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நாள் மலையாள சினிமாவில் ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் பார்த்தேன். கேரவனில் வந்து ஒரு பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத ஒரு ஹிடன் கேமராவில் வச்சு ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து உட்காந்து, பெரிய ஹீரோஸ் உட்காந்து பார்த்து, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஆண்கள் மட்டுமல்ல, ராதிகா மாதிரியான பெண்களும் ஒரு காரணம். பாடகி சின்மயி கூட பார்த்தீங்கன்னா வைரமுத்து மேலே சொன்ன விஷயம் இன்னி வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த அம்மா. அதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸோ அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ஜெமினியில் கூட வந்து ஓ போடுன்னு போட்டு எல்லாரையும் ஓ போட வச்சுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் மேலே பாலியல் புகார், என்னை வந்து பலாத்காரம் பண்ணாருன்னு சொல்லி குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில். சோசியல் மீடியா நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ ஓப்பன் பண்ணுறதுங்கிறதே வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி தான். சரக்கு அடிக்கடிக்கு எப்படி மப்பு ஏறுதோ அது மாதிரி இவன் டைப் அடிக்கடிக்க ஃபோனில் அடிக்கடிக்க இவனுக்கு அடுத்தது உக்கிரமாக ஆயிடுறான். சினிபேப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் டிவி சோமசுந்தரம் சார் இருக்காரு. மலையாள சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக, முக்கியமாக நடிகைகளுக்கு எதிராக தொடர்ந்து பாலியல் சர்ச்சைகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், சந்தோஷம் சார். வர தகவல்கள் தான் நல்லா இல்லை. ஆமாம் சார், நானும் கேள்விப்படுறேன் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, மலையாள சினிமாவில் வந்து நடிகைகளுக்கு எதிராக தொடர்ந்து அந்த பாலியல் சர்ச்சைகள் வெளிவந்துகிட்டே இருக்கு சார். ஹேமா கமிட்டி அப்படின்ற ஒரு அமைச்சு யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்க அப்படின்ற லிஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணாங்க. இது சம்மந்தமாக ஒருத்தவங்க ஒரு கருத்துக்கு சொல்லிட்டு வராங்க. நம்ம தமிழ் ஆக்டர் ஆர் கே சுரேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் வந்து ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்கு, நடிகர்களுக்கும் பாதிப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ சமீபத்தில் காமா அப்படிங்கிற ஒரு படத்துடைய பூஜையில் தான் அவர் அந்த மாதிரி சொன்னார். அவர் சொன்னது ரொம்ப ஒரு கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சில நடிகைகள் சொல்கிறாங்க, இப்போ அது ஊர்வசி வந்து இந்த மாதிரிலாம் இல்லைங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ்லையும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எல்லாத்துலேயும் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒருத்தர் நடிகையும் சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சமந்தா சொல்லியிருக்கிறாங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு கமிட்டியை வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா வேறு சில பேர் சொன்னாங்க தெலுங்கில் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லா துறை, அதாவது எல்லா மொழி திரைத்துறையிலையுமே இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாவுக்கு முன்னாடி நாடகம் இருந்துச்சு பாருங்க, அப்பயே உண்டு. அப்போ வந்து நாடகத்தில் பெண்களே கிடையாது, பெண் வேடத்தையும் வந்து ஆண்கள் தான் போடுவாங்க, அவங்களுக்கு ஸ்திரீ பாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பெண் வேடமிடக்கூடிய ஆண்களுக்கு மற்ற ஆண்களால் பிரச்சனைகள் இருந்தது உண்டு. ஆண்களுக்கே அப்போ இருந்திருக்கு, பாலியல் தொல்லைகள் இருந்து. ஆமாம், கேட்டால் சொல்லுவாங்க. இது வந்து சில நடிகைகள் எல்லாம் நம்ம பேட்டியில் பார்த்துருப்பது வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி தான் நடிக்கிறது, இது பண்ணுறது. ஆனால் அந்த மாதிரியானதை வந்து நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது இந்த ஃபீல்டை பொறுத்த அளவில். ஏன் அப்படின்னா, எந்த ஆஃபீஸ்லையும் போயிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த கட்டிப்பிடி வைத்தியம் பாருங்கள்லாம் சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் வந்து கலைத்துறை அப்படிங்கிற, நான் சரி தப்புன்னு சொல்ல வரல, இயல்பு யதார்த்தம். கட்டிப்பிடிக்கிற மாதிரி, எவ்வளோ ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரியோ அந்தந்த காலகட்டத்துக்கு எது விஷயம் இருக்கோ அதை தாண்டி 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 போயிட்டு இன்றைக்கி வந்து எங்கெங்கேயோ வந்து நிற்கிது. அந்த மாதிரியான சினிமாக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம பார்க்கணும். அதனால் மற்ற வேலைகள் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம சமாதானப்படுத்திக்கிறது இல்லை. எல்லா துறையிலும் இல்லை அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது இல்லை. ஒன்று இன்னும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு, இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறேன். இருக்கும்னு நான் சொல்லலை, இருக்குது அப்படிங்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒரு விஷயம் இல்லை. இன்னொரு பார்த்தீங்கன்னா, எல்லா துறையிலையும் இது மாதிரியானது இருக்குது இல்லைங்களே. அதில் வந்து நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமேலு அந்த மாதிரியான ஒரு 10 ஆண்களுங்க வேலை பார்க்குறப்ப அதில் ஒரு 2 பேர் இந்த மாதிரியான அங்கே ஒரு பெண்களை வந்து பாலியல் ரீதியாக அணுகிற விஷயம் எல்லா இதுலேயுமே கிட்டத்தட்ட எல்லா இதுலேயுமே இருக்குது. அதுக்கான செய்திகள் நிறையா வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் சினிமா எந்த இடத்துல வேறுபடுது அப்படின்னா, நீங்கள் முதல்ல அந்த வேலைக்கு, அதாவது ஒரு நடிகையாக நீங்கள் வர்றதுக்கே வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்க்கும் ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மிக விதிவிலக்காக சில பேர் இருக்கலாம், அதிகங்கிறத விட கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. விதிவிலக்காக வேணால் சில பேர் இல்லாமல் இருக்கலாம்னு தான் சொல்லலாம். ஆக மற்ற துறைக்கும் இதுக்கும் வந்து ஒரே மாதிரி தான், நாங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி தான் போகிறோம், காலையில் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. தவிர இந்த இரவு பகலான ஒரு ஷூட்டிங், தங்குறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களாக ஆண்களுக்கான, அதாவது தவறான ஆண்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஒரு ஃபீல்டாக அது இருக்குது. அதனால் மற்றது இதையும் வந்து ஒப்பிட முடியாது. அதனால தான் இன்றைக்கி சம்மந்தா கூட அதை சொன்ன, அந்த மாதிரி தெலுங்கு ஃபீல்ட்லையும் அது இருக்குது. இந்த மாதிரி விஷயம் அதுக்கு கமிட்டி வைக்கணும்னு சொல்கிற அளவுக்கு எந்த மொழியாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இது வரைக்கும் பேட்டி கொடுத்த அத்தனை பேருமே, இல்லை கருத்து தெரிவித்த அத்தனை பேருமே
வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் வேணும் உண்மைதான். பெண்களுக்கு வந்து நடிகைன்னு இல்லை, எந்த துறையில் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஆண்களுக்கு பிரச்சனையாக கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்கே சுரேஷ் தான் இப்போ சொல்லியிருக்கிறார். அதான் சார் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. இவர் மட்டும் தான் ஒரு மேலோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சிருக்காரு. அல்ல, இது வந்து நடுநிலை என்ன, அவர் அதையும் சொல்றாரு, பெண்களுக்கும் பாதுகாப்பு வேணும், அந்த பிரச்சனை இருக்கு, அதே நேரத்தில் ஆண்களுக்கான விஷயமும் வந்து நம்ம கவனிக்கணும், அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா ஒண்ணு உடன்பட்டு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வேற ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு அப்படின்னா அந்த நேரத்தில் இதை கொண்டு போறது ஓகே சார். இதே தவறா யூஸ் பண்றாங்களா? தவறா யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு, அதுக்கான ஒரு இன்சிடென்ட்டை நம்ம சொல்லலாமே. ராணி இந்த மாதிரி நடந்திருக்கு, ஏற்கனவே தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. ராணின்னு ஒரு நடிகை இருந்தாங்கல்ல. ஆமா சார், இந்த வில்லு பாட்டுக்காரன் படத்துல ராமராஜனுக்கு பேரா பண்ணிருக்காங்க. ஆமா, ஜெமினில கூட வந்து ஓ போடுன்னு போட்டு எல்லாரையும் ஓ போட வச்சவங்க. சார் பயங்கர ஹிட் சார், ரொம்ப ஹிட், ரொம்ப பிரபலமா இருந்தவங்க. ஆமா, அவங்க ஒரு தொலைக்காட்சி தொடர்ல நடிக்கிறப்ப சண்முகராஜன் விரும்பாண்டி படத்துல பின்னிருப்பாரு, நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு மனசுல நிக்கிறது அந்த விரும்பாடி கேரக்டர். அந்த போலீஸ் சிறையில வந்து ஜெயில அதிகாரியா வருவார், ஆபீசரா வருவார். ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர். இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா ஒரு தொடர்ல நடிக்கிறாங்க. அந்த நேரத்துல என்ன பிரச்சனையோ தெரியல, அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, ராணி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் மேல பாலியல் புகார், என்ன வந்து பலாத்காரம் பண்ணாருன்னு சொல்லி குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல. அடுத்த 2 நாள்ல அதை வாபஸ் வாங்கிடுச்சு. என்ன அப்படின்னா, இவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, அதனால வாபஸ் வாங்கிட்டேன்ட்டு. இவரு பதறாரு, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, நான் மன்னிப்பு கேட்கவும் இல்லை, இந்த அம்மா வந்து பொய் சொல்லுதுன்னு சொல்லி இது மேல குற்றம் சாட்டுறாரு. ரெண்டுமே பொய்யா சார்? அல்ல, அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துல இந்த புகார் போய் அவங்க விசாரிச்ச வகையில ராணி தான் பொய் சொல்லியிருக்குது அந்த அம்மா அப்படிங்கிறது விஷயம் வந்து தெரிஞ்சது. சண்முகராஜன் மேல தவறு இல்லைங்கிறது தெரிஞ்சது. உடனே நடிகர் சங்கத்துல இருந்து ஒரு நோட்டீஸ் விட்டாங்க ராணிக்கு, இந்த மாதிரி நீங்க வந்து பொய் சொல்லியிருக்கீங்கிறது வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு, நீங்க மன்னிப்பு லெட்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த அம்மா பதிலே சொல்லலை. அதனால மறுபடியும் நடிகர் சங்கத்தில் என்ன பண்ணாங்க, இவங்க மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுக்குற வரைக்கும் அவங்க நடக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு தடையே போட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொய் புகார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அங்கங்கெல்லாம் உதாரணம் போக ஹாலிவுட்டு பாலிவுட்லாம் விட்டுருக்கோம். அந்த சண்முகராஜனுடைய நிலைமையை நினச்சி பாருங்க. அந்த 2 நாளில் இவங்க வாபஸ் வாங்குறதுக்குள்ள அந்த 2 நாளில் அது என்ன சொல்லி வாபஸ் வாங்கியிருக்காங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அதாவது சம்பவம் உண்மைங்கிற மாதிரியே தான் அவங்க பேசியிருக்காங்கன்னா, அப்போ அந்த சண்முகராஜன் மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய குடும்பத்தினர், அந்த அவங்க வீட்டில் அவங்க அம்மாவோ மனைவியோ தங்கையோ இல்லை மகளோ எப்படி பார்த்தா மாதிரி தான் பார்த்துருப்பாங்க, எப்படி பார்த்துருப்பாங்க. அப்போ ஒரு தவறே செய்யாமல் ஒரு அந்த தவறு பண்ணிட்டு மாதிரி அந்த குற்றவாளி கூண்டில் ஏறி நிற்கிறது வந்து எவ்வளோ கொடுமையான விஷயம். அப்போ அதை அந்த இதை அனுபவிக்கிறதுக்குள்ள அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். ஸோ இந்த மாதிரியான நிலை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து ஒரு ஆர்கே சுரேஷ் சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவத்தை அவர் சொல்லல ஒழிய அவருடைய அந்த ஒரு பார்வை வந்து கவனத்தில் வச்சுக்க வேண்டிய பார்வை தான் அது. ஓகே சார். ஸோ அப்ரோச் பண்றது எந்த அளவுக்கு ஒரு தவறான விஷயமோ, அதே மாதிரி இவங்க மியூச்சுவலா ஓகே சொல்லிட்டு பல வருஷம் கழிச்சு பின்னாடி ஓபன் பண்ணி அவங்களோட நேம் ஸ்பாயில் பண்றதும் தவறான விஷயம். பாலியல் சர்ச்சையில் அந்த பாலியல் வழக்கு இது சம்பந்தமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உடனடியான ஒரு புகார் கொடுத்தா பெரும்பாலும் அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்காது. ஏன்னா எவிடன்ஸ் இல்லாத அளவுக்கு தான் அதை வந்து செய்யக்கூடிய ஒரு தவறை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த சூழலை பார்த்தா எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணாரு, 8 இந்த மீ2 கதை அப்படித்தானே ஆச்சு. ஒரு பாடகி சின்மயி கூட பாத்தீங்கன்னா வைரமுத்து மேல சொன்ன விஷயம் இன்னி வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த அம்மா. அதுக்கான ஸ்ட்ராங் எவிடன்ஸோ அந்த மாதிரியான விஷயம் இல்லை. அப்ப வைரமுத்து பார்வையில் அதை பாருங்க, இப்ப அவரு அதை எப்படி எதிர்கொண்டு இருப்பாரு, அவர் இன்னை வரைக்கும் அந்த ஒரு தகிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா. அப்படி நடந்துச்சா இல்லையான்னு தெரியாமலேயே வந்து ஒரு குற்றம் சாட்டுறது வைரமுத்து மாதிரி தான் பண்ணாருன்னு எழுதக்கூடிய சோசியல் மீடியால தான் வந்து எது வேணாலும் எழுதலாமே, நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது சோசியல் மீடியா நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ ஓப்பன் பண்ணுறதுங்கிறதே வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி தான். இப்போ சரக்கு அடிக்கடிக்க எப்படி மப்பு ஏறுதோ அது மாதிரி இவன் டைப் அடிக்கடிக்க ஃபோனில் அடிக்கடிக்க இவனுக்கு அடுத்தது உக்கிரமாக ஆயிடுறான். அது ஒரு பெரிய போராளியாக அந்த போராளி மோடுக்கு வந்துடுறான் அப்படின்னு. அப்போ எதிராளி பாதிக்கப்படுறவங்க யார், அவங்க மனநிலை என்ன, இதுக்கான ஆதாரம் இருக்குது, அது உண்மையாக எதையுமே அது கிடையாது. ஆமாம். அப்போ இந்த மாதிரியான புகார்கள் வந்து அப்போ அந்த மாதிரி தவறே பண்ணாத ஆண்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனதை பாதிக்கும். அவங்களும் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் பெண்கள் தானே, அவங்க தாயாராக இருக்கணும் சகோதரர்கள், அது பாதிக்கும் இல்லையா. இந்த விஷயத்தையும் இதில் வந்து கவனம் நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரே பார்வையில் போயிட்டு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாருங்கன்னா உண்மைதான், அவங்க பாதிக்கப்படக்கூடாது தான், எல்லாம் நியாயம்தான். இதில் இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லணும். இந்த இதில் நான் சொல்கிற விதத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா, அந்த ஊர் பேர் வேண்டாம், தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டத்தில் ஒரு ஊர், மொத்தமே ஒரு 1000 பேர் குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு இது.
அதில் ஒரு ஃபைனான்ஸ் விட்டுட்டு இருந்திருக்கிறாரு ஒருத்தர். அவர் அந்த பணம் கடன் வாங்கக்கூடிய பெண்கள் எல்லாம் திருமணமான பெண்கள், அவங்கள வந்து பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறது, வீடியோ எடுத்து வைக்கிறது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் அந்த மாதிரி அவர் எடுத்து வச்சிருக்காரு. இதில் யாருமே வந்து பலாத்காரம் அப்படின்னு இதை சொல்கிறதா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு டிமாண்டு. இப்போ நடிகைகளுக்கு சொல்கிற மாதிரியே அவர் வந்து சாதாரண அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவிகளுக்கு இவர் ஒரு டிமாண்டு வச்சு அதுக்கு ஒத்துக்கிட்டு வரக்கூடியவங்க அத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த விஷயம் வந்துச்சு. அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு வர்றப்ப வந்து என்னன்னா பல பேர் அதுலேருந்து விலகினதுனால 60 பேரும் 60 பேரும் வந்து அதில் வந்து அவர் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதை நம்ம சரி தவறுன்னு நம்ம அதுக்குள்ளே போகலை. அதாவது உடன்பட்டு வரக்கூடிய விஷயங்களும் இருக்குல்ல ஒன்று, அதுக்கப்புறமேலும் அதை மாற்றுறது. அடுத்தது அந்த மாதிரி சம்பவமே நடக்காமல் போகிற போக்கில் சொல்கிறது இருக்குல்ல, எந்த விதத்துலையும் இது இல்லாமல் அது எந்த இதுக்கும் போவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால் இப்போ ரீசெண்டாக நடந்தது, புனேல நடந்த ஒரு விஷயம். ஒரு ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இந்த குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லி எக்ஸ்ட்ரா அவருடைய நண்பர்கள் ஒரு 4 பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேரை நான் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்ட்டு அதை கோர்ட்டில் விசாரித்து தண்டனை கொடுத்து இவங்க ஜெயிலில் போட்டாங்க. என்ன விசாரிச்சாங்க என்ன எதுனால ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் அங்கே மறுபடியும் வந்து அந்த நீதிபதி முழுக்க பார்த்து இது பண்ணுறப்ப இதுனா விசாரணையே சரியா இல்லையா, மறுபடியும் விசாரி அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த இளம்பெண் வந்து பொய்யான ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா குறிப்பிட்ட ஒரு ஆளை இவங்க லவ் பண்ணியிருக்கிறாங்க, அவர் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா இது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, உடனே ஒரு புகார். ஸோ நம்ம சட்டத்தில் இவ்வளோ பலவீனம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். என்னன்னா இந்த சட்டம் அவசியம். ஏன்னா இப்போ எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், எல்லாம் சரியான விஷயம் தான். ஆனால் இதை தவறாக பயன்படுத்தக்கூடிய பெண்களும் கணிசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ நான் சினிமாலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரெட்டி அப்படிங்கிற நடிகை வந்து நிறைய பேர் மேலே புகார் சொன்னாங்க, இது பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பிரச்சனை, இந்த கேரள பிரச்சனை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போச்சா இல்லை காவல்துறை புகாருக்கு போச்சா, எந்த வித இதுவுமே இல்லை. ஒரு பரபரப்பாக போகிற போக்கில் பேசி ஒருத்தர் ஒரு பெரிய ஹீரோ இருக்கிறாரு, அவருடைய ஒரு இமேஜை அழிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது. ஆமா சார், அது உண்மையோ பொய்யோ அவர் டார்கெட் பண்ணி பேசினாலே அது அவருக்கு ஒரு பேட் ஆயிடுது இல்லை. ஸோ அந்த மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தன்னு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு குற்றஞ்சாட்டக்கூடிய அளவுக்கு இது இருக்கக்கூடாது. இதற்கான ஒரு வழக்குன்னு இருக்குது மாதிரி இந்த நான் சொன்னல இந்த புனே பெண்ணை, அந்த பெண்ணுக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க 4 வருஷம். சார் ரீசெண்டாக இந்த சர்ச்சைகளை பற்றி பேசின ஆக்டர் விஷால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி பண்றவங்களை வந்து செருப்பால் அடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, தமிழ் சினிமாலையும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைச்சிட்டு இருக்கோம், விசாரணை இந்த மாதிரி நடத்தி தப்பு பண்றவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அதாவது விஷால் அப்படின்னாலே சில இது நகைச்சுவை தான் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா அவர் வந்து இந்த ஆர்கே நகர தேர்தலில் சுயேட்சையா நின்னப்ப அந்த தேர்தல் ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே போய் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்குறாரு. எங்கே கொடுக்குறாருன்னா இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் நடத்துறது. அது தெரியல அவருக்கு. இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டார். கோயம்பேடுக்கு இந்த மாதிரி இருக்கு பாருங்க, அங்கே போயிட்டார். அப்போ அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அவர். இந்த பிரச்சனையிலையும் பார்த்தீங்கன்னா அதே போல் எந்த வித புரிதலும் அவருக்கு இருக்கான்னு தெரியல. அந்த வீடியோ நான் பார்த்தேன், அவர் பேசின வீடியோ பார்த்தேன். இங்கே நடக்குதுங்கிறாரு, அங்கே நடக்குது, இங்கே இல்லைங்கிறாரு. என்ன பேச அந்த விஷயம் கன்வே பண்ணாரா இல்லை ஒரு 4 நாள் வந்து இந்த டிவியில் போகிற போக்கில் பார்த்தாலே வந்து இந்த ஹேமா கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கும். அவர் பேசுகிற திடீர்னு சொல்கிறாரு வந்து அந்த மாதிரி இல்லைங்கிறாரு, அப்புறம் ஆமாங்கிறாரு. அந்த புரிதல் இல்லாத பேசுகிறதோட இன்னொரு விஷயந்தான் வந்து என்னென்னா இதுக்கு ஒரு கமிட்டி அமைப்போம் அப்படின்னு. நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்க அதே துறையில் இருக்கக்கூடியவங்களை கமிட்டி அமைச்சிங்கன்னா எந்த புகாராவது வந்து அதுக்கு தீர்வு கிடைக்குமா? ஒரு அடிப்படையான ஒரு புரிதலே இல்லையா அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். எப்படி அப்படிதானே இருக்கும், நிலைமை அப்படித்தானே இருக்கும். இதுக்கு தான் வந்து அரசே வந்து என்ன சொல்லிருக்குன்னா விசாகா கமிட்டின்னு சொல்லி, அந்த விசாகா கமிட்டியில் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு துறையில் இருக்கீங்கன்னா அந்த துறை சார்ந்த நபர் இல்லை, அதை தாண்டினவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண் சுதந்திரத்தில் அந்த பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, நீதி சட்டம் தெரிந்தவங்க இருப்பாங்க, இந்த மாதிரியானவங்க அந்த மாதிரி இருந்து தான் அந்த கமிட்டி அமைக்கணும். இவர் நாங்கள் ஒரு கமிட்டி இவர் இல்லை. இன்னொரு காமெடி, இவர் நடிகர் சங்க தலைவராக இருந்து அப்பயே அதை சொன்னார் தான், சில வருடங்களுக்கு முன்னாடியே அவர் சொன்னது தான் இந்த மாதிரி. இப்போ என்ன அதை கூட அமைக்கலை. அப்போ இந்த பிரச்சனை இதோடைய தீவிரம் வந்து அவருக்கு இன்னும் புரியல. இப்போ அந்த ஸ்ரீரெட்டி விஷயமே பார்த்தீங்கன்னா இவரே வந்து குறை சொன்னாங்க, நம்ம ஏற்கனவே பேசணும். இப்போ ஸ்ரீரெட்டி பற்றி பேசுறது அவங்க யாருன்னு தெரியல அப்படிங்கிறாரு. இவர் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு சரியான ஒரு புரிதலோட அவர் பேசுகிற மாதிரி தெரியல. முதல்ல வந்து என்னென்னா சின்ன சின்ன நிறுவனங்கள், அதாவது ஒரு சட்டமே இருக்குது, 10 பேர் நினைக்கிறேன், 10 பேருக்கு மேலே பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த விசாக கமிட்டி இருக்கணும். அந்த மாதிரி தான் 10 பேரோ 15 பேரோ இருக்கு. அப்போ திரைத்துறையில் வந்து எத்தனை 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ இது இருக்கணும்ல, அது அதை பேசணும். அதை விட்டுட்டு வந்து சும்மா வந்து நாங்களே கமிட்டி வைப்போம்னா ஒரு அடிப்படையான ஒரு விஷயமும் அவருக்கு தெரியல. சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, பட் ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நாள் மலையாள சினிமாவில் ஒர்க் பண்ணும்போது நான்
ஒரு விஷயம் பார்த்தேன். கேரவன்ல வந்து ஒரு பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத ஒரு ஹிடன் கேமரால வச்சு ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் வந்து உட்காந்து பெரிய ஹீரோஸ் உட்காந்து பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. நானே அதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அன்னிலேருந்து வந்து நான் கேரவன்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதே கிடையாது, ரூம்லயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி சொல்லுங்க சார். நிச்சயமா அது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கு, கண்டிக்க வேண்டிய விஷயம், சம்பந்தப்பட்டவங்க தண்டிக்க வேண்டிய விஷயம் கூட. நம்ம வந்து இப்போ சொல்றது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதை தாண்டி சில பேர் இந்த மாதிரியானதை ஆண்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நடந்திருக்குங்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு கேரவேன் அது மாதிரி இந்த ஹிடன் கேமரா அப்படிங்கிறதுலாம் ரீசெண்டா வந்தது, கடந்த சில வருடங்கள்ல வந்தது. அப்ப இந்த கடந்த சில வருடங்கள்ல அதாவது நடிக்க வந்த புதுசு இல்ல ராதிகா. கடந்த சில வருடங்கள்ல வந்து அவங்க ரேடன் ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவுல ஒரு செல்வந்தரா ஒரு வசதி வாய்ப்பா இருக்காங்க, புகழ்ல இருக்கு, வெளியில புரட்சிகரமா பேசுறாங்க. உண்மையாகவே இவங்க என்ன செஞ்சிருக்கணும், இந்த ஒரு வாய்ப்புல எனக்கு ஒரு பெருசு இடம் உடனடியா போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிருக்கணுமா இல்லையா? இப்ப புதுசா வரக்கூடிய ஒரு நடிகை தான் அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணியோ இல்லை மிரட்டியோ ஏதோ தவறா பயன்படுத்ததா சொல்றாங்க. இப்ப இவங்க பார்த்தது எவ்வளவு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் இது. இது அவங்க பேருக்கணுமா இல்லையா? ஆக இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஆண்கள் மட்டுமல்ல, ராதிகா மாதிரியான பெண்களும் ஒரு காரணம். ஏன்னா அதுதானே அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு தைரியத்தை கொடுக்குது தவறு பண்றவங்களுக்கு. இவங்க தட்டி கேட்க அளவுக்கு வாய்ப்பு வசதியும் செல்வாக்கும் உள்ளவர் ராதிகா சார். அவங்க கணவரும் பெரிய நடிகர், அரசியல் பிரமுகர். அப்ப எல்லா வித வாய்ப்புகளும் இருந்தும் இதை இவங்க செய்யலாங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். ஒண்ணு, சட்ட ரீதியாக பாத்தீங்கன்னா ஒருத்தங்க தப்பு பண்றது மட்டும் இல்ல, அந்த தப்பை வந்து இது மறைக்கிற முயற்சி தானே. இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் சொல்றாங்க, இவங்களும் அதுல குற்றவாளி தான். இவங்களும் சம்மந்தப்பட்டதா இருக்காங்க. ஆமா, எது எப்படி வந்து இப்ப சொல்றாங்கல்ல, அது அவங்களை அறியாம சொல்லியிருந்தாலும் கூட இதுக்கே வழக்கு போடலாம் இவங்க மேலேயும். நீங்க சொல்லுங்க யாருங்கிறத கேட்கலாம். அதுதான் சட்டம், அப்படி நடக்கணும் அப்படிங்கிறது. அது இதே மாதிரி நான் தப்பு பண்ணலப்பா, அதை கண்டுக்கவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அது வந்து சட்டப்படியே தப்பு. இதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஏதோ ஒரு நடிகை அந்த யூடியூப்ல இருக்குது, ஒரு நடிகை வந்து அந்த மேடையில நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. மம்முட்டி உட்காந்துருக்காரு, பக்கத்துல மோகன்லால் உட்காந்துருக்காரு. ஒரு ஆபாச செய்கை புரிகிறார் பொது இடத்துல. அந்த யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. பக்கத்துல மம்முட்டி வந்து கிண்டலா அதை சிரிச்சுக்கிட்டு அதை ஒரு ஜாலியா அதை சுமார்ப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாரு. இது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். எவ்வளவு உயர்ந்த நடிகர்கள், எவ்வளவு சிறந்த நடிகர்கள், நம்மளாம் இப்படி வியந்து பாராட்டுறோம் ஒவ்வொரு ரெண்டு பேருமே சொல்றேன். ஆனா எவ்வளவு மலினமா அவங்க வந்து ஒருத்தர் தவறு பண்றாரு, இன்னொருத்தர் தவறை வந்து சிரிக்க, ரெண்டுமே தப்பு. அந்த மாதிரி ராதிகா சரத்குமார் அவர்கள் பண்ணதும் மிகப்பெரிய தவறு. ஆனா முதல்ல பெண்கள் கலர்ந்து வரட்டும், செல்வாக்குள்ள பெண்களாவது, அப்பாவி பெண்களுக்கு வந்து சொல்லல. இவங்களே இப்படி வாய் மூடி இருந்தா மற்ற பெண்கள் இப்படி வாய் திறப்பாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி தகவலுக்கு. நன்றி சார். நன்றி.